தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்து முடிந்த பிறகு ஒவ்வொரு கட்சியிலும் அது பற்றிய ஆலோசனை கூட்டங்கள் நடந்தன. அதேபோல தமிழ்நாடு பாஜகவிலும் ஏப்ரல் கடைசி வாரத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் வேட்பாளர்கள் ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் அதற்கிடையில் பாஜக தனது வேட்பாளர்களுக்கு தேர்தலுக்காக கொடுத்த நிதியை பங்கிடுவது தொடர்பாக பாஜக நிர்வாகிகளுக்குள் பலத்த மோதல் ஏற்பட்டது. குறிப்பாக தென் சென்னை தொகுதியில் இதுகுறித்து பாஜகவினருக்குள்ளேயே பிரச்சனை ஏற்பட்டு போலீசிலும் புகார் அளிக்கப்பட்டது. திருவாரூரில் கத்திக்குத்து சம்பவங்களும் நடந்தது. நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனின் நிறுவன ஊழியர்கள் 4 கோடி ரூபாய் ரயிலில் எடுத்து சென்று பிடிபட்டு அதுவும் சர்ச்சையாகி இருந்தது. நயினாரும் இது தொடர்பாக கட்சி நிர்வாகிகள் மீதே வருத்தத்தில் இருந்தார். இந்த நிலையில் நிர்வாகிகள் கூட்டம் நடத்தினால் பல வேட்பாளர்களும் மாநில நிர்வாகிகளும் கொந்தளிப்பாக கருத்துக்களை வெளிப்படுத்துவார்கள் என்ற நிலை ஏற்பட்டதால் முக்கிய நிர்வாகிகள் வெளி மாநிலங்களுக்கு பிரச்சாரம் செய்யும் காரணத்தினால் கூட்டம் தள்ளி வைக்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டது. இந்த பின்னணியில்தான் நேற்று மே 27ஆம் தேதி சென்னை அமைந்தகரையில் இருக்கிற ஐயாவு மகாலில் பாஜகவின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்றது. பொதுவாக காலை 10 மணிக்கு கூட்டம் என்றால் 11:30 அல்லது 12 மணிக்கு மேல்தான் அண்ணாமலை கூட்டத்திற்கு வருவார். ஆனால் காலை 10 மணி கூட்டத்திற்கு 10:30க்கே வந்துவிட்டார். 10:30 முதல் 12 மணி வரை யமகண்டம் என்பதால் அதற்கு முன்பாகவே கூட்டத்துக்கு வந்துவிட்டார் என்கிறார்கள் பாஜக நிர்வாகிகள். கூட்டம் ஆரம்பித்த உடனேயே தலைமை உரை என்ற அடிப்படையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் அண்ணாமலை பேசினார். தேர்தல் நிதி தொடர்பான பிரச்சனைகளை எடுப்பதற்கு வேட்பாளர்களும் மாவட்ட நிர்வாகிகளும் தயாராக இருந்த நிலையில் அண்ணாமலை ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். இப்போது நமது கவனம் எல்லாம் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை தினத்தில் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்தே இருக்க வேண்டும். தேர்தல் களத்தில் நமது பிரச்சனைகளை பற்றி யாரும் பேச வேண்டாம். தேர்தலில் உங்கள் தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தன, யார் செயல்பட்டார்கள், யார் செயல்படவில்லை என்பதெல்லாம் எனக்கும் தெரியும். ஜூன் 4 வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியாக கேட்டறிந்து கொள்வோம். அதன் பிறகு உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்போம் என்று எடுத்த எடுப்பிலேயே அதற்கு ஒரு அணை போட்டுவிட்டார் அண்ணாமலை. அதற்கு பிறகு வேட்பாளர்கள் சிலர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஏற்கனவே அவரிடம் கேட்டுக்கொண்டது போல பிரச்சனைகள் பற்றிய பேச்சு தவிர்க்கப்பட்டு விட்டது. முன்னாள் ஆளுநரும் தென் சென்னை தொகுதி வேட்பாளருமான தமிழிசை பேசிய போது, நான் எல்லா உயரத்தையும் எட்டியாச்சு, ஆளுநராக இருந்து விட்டேன், மாநில தலைவராக இருந்திருக்கிறேன், இனி எல்லா வகையிலும் உழைப்பேன், தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி பாஜகவை ஆட்சியில் அமர வைக்க எல்லா தலைவர்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பேசினார். இந்த கூட்டத்தில் முக்கியமான அம்சம் என்னவென்றால், தமிழ்நாடு பாஜகவின் சட்டமன்ற கட்சி தலைவரும் நெல்லை பாஜக வேட்பாளராகவும் போட்டியிட்ட 4 கோடி ரூபாய் விவகாரத்தில் நெருக்கடியில் இருக்கின்ற நயினார் நாகேந்திரன் பங்கேற்கவில்லை. கன்னியாகுமரி பாஜக வேட்பாளரும் முன்னாள் பாஜக மாநில தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணனும் பங்கேற்கவில்லை. தேசிய மகளிர் அணி தலைவரான வானதி சீனிவாசனும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்த கூட்டம் நடந்த அமைந்தகரை பகுதி மத்திய சென்னை தொகுதிக்குட்பட்டது. மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்ட வினோஜும் கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. வினோஜ் தரப்பில் விசாரித்த போது மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் போட்டியிடும் இமாச்சல பிரதேச மாநிலம் ஹிமர்பூர் தொகுதியில் அவர் தேர்தல் பணியில் இருப்பதாக தெரிவித்தனர். 2ஆம் கட்டத்தில் பேசிய அண்ணாமலை, இந்த மேடையில் இருப்பவர்கள் கீழே அமரலாம், கீழே இருப்பவர்கள் மேடைக்கு வரலாம் என்று பேசியது பாஜகவுக்குள் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.